Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பொருளை பத்தி தாங்க. சோ என்னன்னா ஹெர்பல் பாத் பவுடர். நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் வந்து இன்னைக்கு 6வது பேட்ச் வந்து ரெடி பண்ண போறோம். ஏற்கனவே 5 டைம் கிட்ட ரெடி பண்ணி சூப்பரா எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 6வது டைம். நான் எல்லா பொருளும் இதுவரைக்கும் காட்டினது கிடையாது. நிறைய பேர் வந்து நான் வீட்லயே வந்து நான் ரெடி பண்ணி என் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்க, என்னால வாங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கிறோங்கிறத பத்தி ஃபுல்லா நீங்க பாருங்க. ஹெர்பல் பாத் பவுடர்ல முதன்மையானது பச்சை பயிறு, அதை சேர்த்துக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் தான், இல்ல வேற எதுவுமே நம்ம கலப்படம் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, பிரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாதுங்க. அதனால ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட். நம்பி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நல்லா வெண்மையா இருக்கிறதுக்காக செம்பருத்தி பூங்க நான் வந்து காஞ்சது சேர்க்க போறேன். இப்ப இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இப்ப செடியில இருந்து பறிச்சுட்டு வந்தோம், இதை போட்டுக்கலாம். நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா சேர்க்கறதுக்கு காஞ்சதை சேர்க்கணும். பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம சோப்பு, பாடி வாஷ் இந்த மாதிரி எது யூஸ் பண்ணா கூட சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுங்க. அந்த இச்சிங் ஏற்படும், ரெட்னஸ் வரும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால நான் எங்க பாப்பாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா பிறந்ததுல இருந்து. அதை வந்து நான் ப்ராடக்டா லான்ச் பண்ணி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருமே 10 பொருள் 15 பொருள் தான் வந்து ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணுவாங்க. ஆனா நாம வந்து 26 பொருளுக்கு மேல நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் செம ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஸ்வீட்டி டிவில போயிட்டு கம்யூனிட்டி பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட ஃபீட்பேக் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ்ல ரெடியூஸ் ஆயிருக்கு. பிம்பிள்ஸ் அந்த பிளாக் மார்க் வந்து சுத்தமா இல்லாம போயிருக்குன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அதை போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 26 பொருளுக்கு மேல வந்து இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இது எல்லாத்தையும் பாருங்க, ஒன்னொன்னுக்கு அவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்கு. நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ டச் பண்ணும்போது சுருக்க விட ஆரம்பிச்சிரும். நிறைய வந்து ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வரும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆனா கூட கொஞ்சம் இளமையா இருக்கணும், அப்பதான் நமக்கே ஒரு கான்பிடென்டா இருப்போம். அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அதனால அந்த சுருக்கத்தை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்கா ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்கு நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணுங்க. குழந்தை மாதிரி ஸ்கின் வந்து நல்லா புசு புசு நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக காஞ்ச பன்னீர் ரோஸ். நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து கேர்ள் பேபி வச்சிருக்கேன், பாய் பேபி வச்சிருக்கேன், 2 பேருமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா 2 குழந்தை யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பாய் பேபியா இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணிடலாம், நான் வந்து பையனுக்காக வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். கேர்ள் பேபினா அது தனி. ஏன்னா இதுல வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அப்படிதான் ஆட் பண்றோம். அதிகமான மஞ்சள் தூள், விரலி மஞ்சள் அதிகமா ஆட் பண்றது இல்ல, எல்லாமே லைட்டா தான் ஆட் பண்றோம். அதனால வந்து எல்லாருமே கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். நிறைய ஜென்ஸ் வந்து இப்போ இந்த காலேஜ் போறவங்க அந்த டீனேஜ் டச் பண்ணும்போது நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, அதான் போட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி மேம் நான் முன்னாடி இப்படி இருந்தேன், என் ஃபேஸ் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அப்படிலாம் வந்து அனுப்பியிருக்காங்க. சோ அதனால பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகும். நீங்க இதை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க. இதை வந்து நம்ம நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வந்து ரோஸ் வாட்டர் ஹனி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளவு பிரைட் ஆகும். சோ இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச நெல்லிக்காய் இப்ப நம்ம வந்து 27 பொருள் சேர்த்திருக்கோங்க. அதாவது பருப்பு வகைகள், அப்புறம் ரோஸ், மகிழம்பூ, செண்பகப்பூ, அப்புறம் வேறே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட சேர்த்திருக்கோம். இப்ப இதுக்கப்புறம் பவுடரா வந்து சேர்க்க போறோம். ஒரு சில பொருள் வந்து நமக்கு கிடைக்கல, நாட்டு மருந்து கடையில இருந்து பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் இப்ப சேர்த்துக்க போறோம். குப்பை மேனி இலை, திருநீற்று பச்சிலை, துளசி பவுடர், வேப்பிலை பொடி, முல்தானி மெட்டி பவுடர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் வந்து கொஞ்சமா காய வச்சு வச்சிருக்கோம், அதுவும் சேர்த்திருக்கோம். பவுடராவும் கிடைச்சது, அதுவும் சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்க போறோம். ஆரஞ்சு தோலை வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி பவுடரா எடுத்திருக்கோம். அடுத்ததான் முல்தானி மெட்டியை வந்து பவுடரா எடுத்திருக்கோம். குப்பை மேனி இலை அந்த பவுடர், கடுக்காய் பொடி, திருநீற்று பச்சிலை, சோத்து கத்தாழ பொடி, அருகம்புல் பொடி, துளசி பொடி. அடுத்ததான் மறிக்கொழுந்து, அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஆவாரம் பூ வந்து காய வச்சு பவுடர் பண்ணிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வேப்பிலை பவுடர். இவ்வளவு ஒரு வாசனையா இருக்கு, ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா நல்லா பிரைட்டா இருக்கு. என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்க. இங்க சேர்த்திருக்கிற 38 பொருட்கள் தாங்க நாங்க சேர்த்திருக்கோம். முக்கியமா வேர் நிறைய சேர்த்திருக்கோம். மஞ்சிஸ்தாங்கிறது முக்கியமானது, அது சேர்த்திருக்கோம். சந்தனக்கட்டை, வசம்பு, செண்பகப்பூ, மகிழம்பூ, திராவியப்பட்டை, கஸ்தூரி மஞ்சள், அதிமதுரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகை சேர்த்திருக்கோம். அதனால ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டா க்ளோயிங்கா இருக்கு, நல்ல ஒரு மனம் வீசும் நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர். நம்மளுடைய குட் பேபி ஹெர்பல் பாத் பவுடர் வந்து இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு இத்தனை பொருள் தாங்க காரணம். எல்லா பொருளும் சேர்த்து போட்டு நம்ம ரைஸ் மில்ல போயிட்டு அரைச்சிட்டு வர போறோம். இது வரைக்கும் நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் வந்து என்னென்ன ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்திருப்பீங்க. சோ இது எல்லாமே ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது, நல்ல பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது, நல்ல கலர்ஸ் கொடுக்கக்கூடியது, பிம்பிள்ஸ் வந்து இந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது, சன் டேன் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். கிட்டத்தட்ட நம்ம இதுல வந்து 36 ஹெர்பலுக்கு மேல ஆட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து ஒரு 100 கிலோ கிட்ட ஹெர்பல் பாத் பவுடர் வந்து ரெடியா இருக்குங்க. சோ இப்போ வந்து பேக்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபுல்லா பேக்கிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி அப்ளை பண்றது,
அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னொன்னு அந்த கால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அந்த வெடிப்புலாம் இருக்கும், கால் ஃபுல்லா இந்த சன்டான் எல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு பேக் மாதிரி கூட போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற அந்த டெட் செல் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி நியூ செல் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான செல் வந்து உருவாக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஸ்க்ரப்புக்கு வந்து இப்ப நம்ம நார்மலான ரைஸ் பவுடர் அண்ட் கடல மாவு இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். சோ இதுல வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம், பச்சை பயிறு, கடலை பயிறு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சிஸ்தா, வெட்டி வேறு, ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே அவ்வளவு ஒரு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்மளோட குட் பேபி ஹெர்பல் பாத் பவுடர் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா 6 மந்த்துக்கு மேல இருக்கிற பேபில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சோப்ஸ், பாடி வாஷ் அதெல்லாம் யூஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்கின்னுக்கு எந்தவித அந்த இச்சிங், அந்த ரெட்னஸ் எதுவுமே வராது. சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படும், நம்ம எது யூஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலர்ஜி ஆயிடும் ஸ்கின், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது போகிறதுக்கு. நீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு அலர்ஜி ஆகும். இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லங்க, நல்ல ஒரு டீப் கிளீன் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்கா வச்சிருக்கும். அந்த உடம்பு ஃபுல்லா ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா அப்படியே ஸ்மூத்தா பஞ்சு மாதிரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இன்னொரு டவுட் வந்து இதுல வந்து இதை ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிருக்கோம், அதனால முகத்துல வந்து அந்த மீசல் இல்லாம போயிடுமோ, இல்ல தாடி வளராம போயிடுமோங்கிற டவுட் வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ்ல எதுவுமே வராது. சோ மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ விரலி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பாக்டீரியா அந்த மாதிரி அழிக்கிறதுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகுமே தவிர மத்தபடி உங்களுடைய அந்த ஹேர் வந்து வரதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. க்ளோயிங் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு. அது மாதிரி லேடிஸ் வந்து என்னன்னா வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், அந்த மாதிரி காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவரிங்ல செயின் போட்டு போட்டு கழுத்துல ஒரு ரொம்ப டார்க்னஸா இருக்கும், அவங்க எது போட்டாலும் அது போகாது. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் போடும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க தயிர்ல மிக்ஸ் பண்ணி கழுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்க ஸ்க்ரப் மாதிரி பயன்படுத்திக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சோ கை, முகம், கால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் வந்து அந்த என்னன்னா ஓபன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்காது, அந்த ஹெர்பல் ஸ்மெல் எல்லாமே சூப்பரா அடிக்கும். அந்த கலரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எல்லோல இருக்கும் கலரு, அது லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர்ல இருக்கு. நல்லா கமகமான வாசனையோட செம பிளேவரா இருக்கும். நீங்க வந்து அது தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வாசனை வீசும் உடம்புல. சோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா இதுல வந்து வாசனை தரக்கூடிய அந்த வெட்டி வேறு, மகிழம்பூ சேர்த்திருக்கோம், இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இதுல. இது மட்டும் இல்லங்க, பிக்மெண்டேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி மங்குன்னு சொல்லுவாங்க, சோ அது, அதுக்கப்புறமா பிம்பிள்ஸ் அண்ட் வந்து ஃபேஸ்ல வந்து எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணும்போது அது எல்லாமே டோட்டலா ரிமூவ் ஆகும். சோ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ஒரு 1 மந்த் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ன நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க, நல்ல கலரிங் கொடுக்கும். இதை நிறைய பேர் ஃபீல் பண்றது வந்து என்னன்னா என் குழந்தை ரொம்ப கருப்பா இருக்குங்க, கலரிங்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அவங்களாம் வந்து குழந்தைங்களுக்கு வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணும்போது கலரிங் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல பிரைட்னஸ் இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்ல நல்லா தெரியுங்க. சோ இதுல வந்து 1/4 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 1 கிலோ இருக்கு. சோ நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்குங்க, அதாவது நல்ல ஒரு பவுடர் பேஸ்ல இருக்கும். இப்ப நம்ம அரிசி மாவுல கடையில வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பவுடரா இருக்கும். சோ இது வந்து நம்ம ஸ்கின்ல போட்டு நம்ம தேய்க்கும் போது சில பேருக்கு என்ன பயம்னா கொஞ்சம் நொரநொரப்பா இருந்தா ஸ்கின்னை வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமோங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பயப்பட வேண்டியது இல்ல. இது ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். நீங்க ஸ்கின்ல போடும்போது ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ற மாதிரி தான் இது இருக்கும். நம்ம என்னதான் வந்து சோப்ஸ், ஃபேஸ் வாஷ், நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கூட அதோட கெமிக்கல் வந்து கண்டிப்பா இருக்கும். அதோட தாக்கம் தான் நம்மளோட ஏஜ் ஆக ஆக இந்த சுருக்கம் விழுறது, வயசான தோற்றம் வர்றது, இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ற பொருளால தான். அதனால அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து 60-70 வயசு ஆனாலும் செம இளமையா இருப்பீங்க. ஸ்கின் வந்து அவ்வளவு க்ளோயிங்கா சாஃப்டா இருக்கும். குழந்தையில இருந்தே நம்ம பாத் பவுடர் வச்சு நம்ம குளிக்க வைக்கும் போது ஸ்கின் வந்து அவ்வளவு ஒரு பிரைட்னஸ் ஆகும், அந்த க்ளோயிங் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. குழந்தையோட ஸ்கின் கலர் கூட சேஞ்ச் ஆகும். சோ கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் வந்து முகத்துல இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி லைட்டா ரப் பண்ணா போதும். ஒரு 5 நிமிஷம் லைட்டா சர்க்கிள் மோஷன்ல மசாஜ் கொடுத்துட்டு நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டாலே ஸ்கின் வந்து அந்த டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஒரு நியூ செல்ல கொடுக்கும்போது ஸ்கின் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும். பாப்பாவுக்குலாம் வந்து பாப்பா நாங்க யூஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸ்கின்னை டச் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும், அப்படியே மெதி மெதி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இப்போ 36 ஹெர்பல் கலந்த ஹெர்பல் பாத் பவுடர் வந்து நம்ம பாக்ஸ்ல சேர்த்து அந்த உள்ள வந்து சீல்லாம் போட்டு பர்ஃபெக்டா ரெடியா இருக்குங்க. சோ இதுக்கப்புறம்
வர ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி பண்ண வேண்டியதுதான். சோ உங்களுக்கு வந்து ஹெர்பல் பாத் பவுடர் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல அமேசான் அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். சோ அது மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கிட்ட இதை தவிர 50 ப்ராடக்ட் கிட்ட நம்ம கிட்ட இருக்குங்க. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்வத்தி, பஞ்சதீப எண்ணெய், மரசெக்கில் அரைச்ச சுத்தமான நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல 8 மசாலா இருக்கு. மசாலானா இப்ப கரம் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு. சுத்தமான பசுமாட்டு நெய் இருக்கு. தேன்ல வந்து மலை தேன், கொம்பு தேன் அவைலபிளா இருக்கு. 52 மூலிகை கலந்து ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்குங்க. சோ இந்த மாதிரி வந்து 50 ப்ராடக்ட் மேல இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பாய்.